கொல்கத்தா மருத்துவ மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 36வது நாளாக போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மிக முக்கியமான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் பெண் மருத்துவர்களுக்கு கூடுதலான பாதுகாப்பு மற்றும் தங்குமிட வசதி, மேலும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நேரலை செய்வதற்கு தடை விதிக்க முடியாது என்பது உள்ளிட்ட முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க மாநில அரசுக்கு சரமாரியாக பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. 12 மணி நேரத்துக்கும் அதிகமாக இரவு ஷிப்டிலும் பெண் மருத்துவர்கள் தொடர்ந்து பணிபுரிவதற்கு அவசியமா, அந்த நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும், இரவு பணிகளில் பெண் மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் பணிபுரிவதை குறைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவர்கள் தங்குமிடம் மற்றும் அவர்களுக்கான கழிவறை ஓய்வறை வசதிகளையும் மேற்கொள்வதில் கூடுதல் கவனத்தை மேற்கு வங்க மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் மருத்துவர்களின் மிக முக்கிய கோரிக்கையான முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அந்த மருத்துவ போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தங்களது கோரிக்கைகளை கூறும் போதும் அதற்கு முதலமைச்சர் அளிக்கும் பதிலையும் நேரலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் பலமுறை வற்புறுத்தி வருகிறார்கள். இந்த கோரிக்கையை நேரலை செய்வதை தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நேரலை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவமனைகளில் பணிபுரியும் பெண் மருத்துவர்கள், பெண் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக ஒரு குழு அமைத்து மூத்த அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் அந்த மருத்துவமனைகளில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசுகளின் கடமை என்றும் உச்சநீதிமன்றம் இன்று நடத்திய அந்த விசாரணையில் அறிவுறுத்தியுள்ளது. பானு.